அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. நம்ம எப்பவுமே ஊருக்கு போனால் எங்களுடைய பழக்கம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஆற்றுக்கு போகணும், அதாவது ரிவரில் போய் குளிக்கணும், ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். அதாவது நம்ம இருக்கிற சிட்டியில் வந்து ஆரோ எதுவுமே கிடையாது. அதனால் ஊருக்கு போனால் நம்ம கண்டிப்பாக போயே தீருவோம். அதனால் ஃபேமிலியோடு எல்லாருமே 4 பேர் 5 பேருமா போனோம். போகிறப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஒரு மாதிரியாக இதாகிட்டே, அதாவது ஒரு வண்டி 2 வண்டியில் போனது. ஒரு வண்டி வந்து ஓரளவுக்கு பஞ்சர் ஆகிற மாதிரியே இருந்துச்சு. அதாவது போய் என்ன பண்ணார் எங்கள் அப்பா வந்து, அதாவது காற்று அடிச்சுட்டு வந்தார் ஃபஸ்ட்டு. காற்றடிச்சதுக்கு பிறகு ஒரு வழியாக போயிட்டு தான் இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்குது தூரம். போனதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு காடுங்க. நிஜமாக சொல்கிறேன், வண்டி கொண்டு போய் ஸ்டாப் பண்ண தான் செஞ்சோம். பார்த்தோன்னா வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. அதாவது பஞ்சர் ஆனதுக்கு பிறகு என்ன பண்ணுறது, எது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அம்மா வண்டியை விட்டதுக்கு பிறகு எவ்வளவோ ட்ரை பண்ண எடுத்து வந்துடலான்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறமா தான் என்னுடைய உள்ளத்தில் யோசனை வந்துச்சு, வாகனங்கள் எவ்வளவோ முக்கியமானதுங்கிறது அப்போ தான் தெரிய வந்துச்சு. அதாவது அந்த காலத்துலலாம் எப்படி நடந்து போயிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். அதாவது இந்த காலத்துல எல்லாம் கொடுத்துருக்குறான்னா இவ்வளவும் இருக்குது, எல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்தணுங்க. எவ்வளவு சொல்ல போனாலும் இவ்வளோ தூரம் நடந்து வந்து தெரியுமாண்ணா. அதாவது ஒரு அர்ஜென்ட், ஒரு அவசரம், அந்த மாதிரி சமயத்தில் யாரும் ஹெல்ப் கூட பண்ண வரல. அந்த மாதிரி இடம் அந்த மாதிரி இருந்துச்சு. யாரையும் தப்பாக சொல்லக்கூடாது. இந்த மாதிரி போகிறப்போ நல்லா போயிட்டு வானா, வர்றப்போ இருக்குது எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா. குளிச்சுட்டு வந்தோம், வேர்வே, வெயில் ஹீட்டேஜ் வேற 45 டிகிரியில் வந்து ஏதாவது வெயில் இருந்துச்சு. இந்த வெயிலில் கஷ்டப்பட்டது எனக்கு தாங்க தெரியும். அன்னைக்கு நான் யோசிச்சிட்டேன், உண்மையிலே சொல்கிறேன், அல்லாஹ் கொடுத்த ஒரு ஞாபகத்துகளுக்கும் நிஜமாக நன்றி சொல்லியே ஆகணும்னு நினச்சேன் நான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியில் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுறோம். அங்கே இருந்து நடந்து வர்றது கூட கஷ்டம். ஆனால் அந்த வண்டியை தள்ளிட்டு வந்தோன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருந்திருக்கும்னு. இந்த மாதிரி வெயிலில் நடந்து வந்தோம்னா அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட என்னென்ன ஞாபகத்துகள் எல்லாவுடைய இருக்குதோ கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாருக்கும் நன்றி செலுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா வாகனங்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த நேரத்தில் எனக்கு தான் புரிய வந்துச்சு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு பொருள் இருக்கிறப்போ அதோடைய அருமை தெரியாது, அதோடைய இது தெரியாது, அதோடைய வேலிடிட்டி என்ன, வேல்யூ என்னங்கிறது தெரியாது. எப்போ அந்த பொருள் கை கொடுக்குமோ, எப்போ அந்த பொருளை ஒரு தனி இது வருமோ, அப்போ தான் அந்த மனுஷனுக்கு புரியும் இதோட என்ன வேல்யூ இருந்துச்சு பற்றியா. அதாவது இல்லாத நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்கிறது தெரியும். உண்மையிலேயே அல்லாஹ் கொடுத்த ஒரு விஷயத்துக்கும் நன்றி செலுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க இன்னையிலேருந்து. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி நான் கஷ்டப்பட்டது எனக்கு ரொம்பவே இதாக இருந்துச்சுங்க. அப்போ தான் எனக்கு புரிய வந்துச்சு வாகனங்கள் எவ்வளோ